வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம ரெடிமிக்ஸ் அடை செய்ய போகிறோங்க. அந்த இட்லி அரிசி இருக்குல்ல, அதில் வந்து 4 உலக்கு எடுத்திருக்கேன். அதே உலக்கில் 1 உலக்கு கடலைப்பருப்பு, 1 உலக்கு துவரம் பருப்பு போட போகிறேன். இது ரைஸ் மில்லில் கொடுத்து குருணை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுவேன். அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு அடை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். 4 உலக்கு அரிசி போட்டிருக்கேன். 1 உலக்கு கடலைப்பருப்பு. இப்போ துவரம் பருப்பு 1 உலக்கு போடுறேன். பச்சரிசி 1 டம்ளர். உளுந்து இந்த அளவு போட்டுக்கலாம். சோம்பு இவ்வளோ போட்டுக்கிறேன். கிராம்பும் இது போட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவு மிளகாவத்தில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் இதில் போட்டு அரைக்கலாம். ரைஸ் மில்லில் அரைக்க மாட்டாங்க மிளகாவத்தில், அதனால் மிக்சியில் நீங்கள் 1-2 கொஞ்சம் குருணையாக நைஸாக கூட பொடிச்சு அடைமாவு கலந்துக்கோங்க. ஆனால் அடைமாவு வந்து குருணை பதத்துக்கு கோதுமை ரவை பதத்துக்கு நுணுக்கணும். ஸோ மிளகா வந்து நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணி கூட பவுடராக கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு குருணை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். அடை சுட்டு காமிக்கிறேங்க, பார்க்கலாம். 4 உலக்கு புழுங்கரிசி போட்டிருக்கோம். இதால் 1 உலக்கு துவரம்பருப்பு, 1 உலக்கு கடலைப்பருப்பு, உளுந்து இந்த அளவு போட்டிருக்கோம். சோம்பு, பட்டை, கிராம்பு, பச்சரிசி 1 டம்ளர் போட்டிருக்கேன். அவ்வளோதான். வீட்டில் அரைக்கிறதுனா 3 பங்கு அரிசி 1 பங்கு பருப்பு. 3 டம்ளர் புழுங்கரிசி போட்டிங்கன்னா 1 டம்ளர் பருப்புகள், அதாவது 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, உளுந்து 2 ஸ்பூன் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு குருணை பதத்துக்கு கிரைண்டரில் ஆட்டிட்டு சோம்பு, மிளகா வத்தல் எல்லாம் அதிலே போய் ஆட்டி குருணை பதத்துக்கு எடுத்து அடை சுடலாம். இது ரைஸ் மில்லில் நம்ம அரைச்சி வச்சுக்கிறதுனால எப்பயோ ஒரு தடவை நம்ம அடை சுடுறதுனால அப்போ கிரைண்டரில் அரைக்கிற டேஸ்ட்டு கிடைக்காது. அப்படிங்கிறதுனால நான் பருப்புகள் கூட போட்டிருக்கேன். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ரைஸ் மில்லேருந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. கோதுமை ரவை பதத்துக்கு நுணுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவு பெருவட்டாக இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். கொஞ்சம் நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா அவங்க நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க. பக்கத்துலேயே இருந்து கோதுமை ரவை பதத்துக்கு நுணுக்கி கொடுங்கன்னு சொல்லி வாங்கணும். அவ்வளோதாங்க. இதை நம்ம வந்து 1 டம்ளர் மாவு எடுத்து அது முழுகிற அளவு தண்ணி 1 டம்ளர் உள்ள 1.5 டம்ளர் ஊற்றி வச்சுட்டு அது ஊறுறதுக்குள்ளார நம்ம வெங்காயம் அரிஞ்சு கட் பண்ணிவிட்டு, கருவேப்பிலை அரிஞ்சு, தேங்காய் பல் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் பூவும் ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் பொடி, உப்பு போட்டு வேணுங்கிற அளவு மிளகாய் பொடி போடுங்க. ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சிட்டு அப்படி கொஞ்சம் ரொட்டி தட்டுற மாதிரி தோசைக்கல்லில் தட்டி எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு திருப்பி கொஞ்சம் சிம்மில் வச்சு சுட்டு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியான அடை ரெடிங்க. அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.